காசாவுக்கு ஆதரவாக மேலும் மேலும் தாக்குதல்களை தொடரும் ஹிஸ்புல்லா. இஸ்ரேல் மீது 8 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. முன்பு தாக்கிய ஹெஸ்புல்லாஹ் அல்ல இவர்கள். நடுக்கத்தில் உளரும் செட்லர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய இராணுவ நிலைகளுக்கு எதிராக மேலும் 8 தாக்குதல்களை நடத்தியது. தளங்கள் மற்றும் துருப்புக்களை தாக்கியது. காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு அதன் ஆதரவின் தொடர்ச்சியாகும். கிர்பெட்மாரில் உள்ள இஸ்ரேலிய பீரங்கி பதுங்கு குழிகள் மீதும், அல்மார்ஜ் தளத்தில் மற்றொரு தாக்குதலையும், ருவைசாத் அல்கர்ன் தளத்தில் மேலும் ஒரு தாக்குதலையும் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஹதாப் யாரூன் தளத்தையும் 2 முறை தாக்கியது. இந்த இயக்கம் ரம்யா தளத்திலும் ஜரீத் பாசறைகளுக்கும் பிரிகெட் ரிஷா தளத்திற்கும் இடையிலான மற்றொரு இடத்திலும் ஆக்கிரமிப்பு வீரர்களின் கூட்டங்களையும் தாக்கியது. டோவீவ் பண்ணைகளில் கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் உளவு உபகரணங்களை ஏற்றிச் சென்ற கிரேன் ஒன்றையும் எதிர்ப்பு போராளிகள் தாக்கினர். இயக்கத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகள் காசா முனையில் உள்ள உறுதியான பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் தைரியமான மற்றும் கௌரவமான எதிர்ப்பிற்கு ஆதரவாகவும் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை லெபனான் பிராந்தியங்களில் இருந்து கலிலேயா பிராந்தியத்தை நோக்கி 27 ஏவுதல்களை வந்ததாக அறிவித்தன. மேலும் ட்ரோன் ஊடுருவல் குறித்து 4 எச்சரிக்கைகள் சைரன்கள் எழுததாக கூறினார். இவைகளை அயன் டோம்கள் இடைமறிக்கவில்லை. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பு மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா தளங்களை தாக்க விமானங்கள், டாங்கிகள் மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுகிறது. தேவைப்படும் போதெல்லாம் இன்னும் அதிகமாக தாக்க தயார் என்று ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை இஸ்ரேலிய அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இந்த புதிய துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. சர்வதேச சமூகமும் லெபனான் அரசாங்கமும் ஹிஸ்புல்லாஹ்வை கட்டுப்படுத்தாவிட்டால் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை கட்டுப்படுத்தும் என்று இஸ்ரேல் இராணுவ போர் அமைச்சரவையின் உறுப்பினரான பென்னி காண்டஸ் புதன்கிழமை கூறினார். வியாழனன்று ஹிஸ்புல்லாவின் துணை பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் இஸ்ரேல் அவ்வாறு செய்தால் இராணுவ ரீதியாக தாக்குதலை தீவிரப்படுத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேலை எச்சரித்தார். எப்பொருக்குத்தான் தேவையான தியாகங்களை நாங்கள் போடு செய்கிறோம். அவை பெரியவை, ஆனால் நாங்கள் ஒரு பெரிய ஆபத்தை முறியடிக்கிறோம் என்று காசிம் கூறினார். மேலும் தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அச்சுறுத்தல்கள் அல்லது எச்சரிக்கைகளுக்கு நாங்கள் பயப்படவில்லை. களத்தில் உள்ள நாங்கள் இந்த போரில் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். இஸ்ரேல் அதிக தூரம் சென்றால் நாங்கள் 2 முறை பதிலடி கொடுப்போம். இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க அச்சுறுத்தல்கள் அல்லது வேறு அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் பிராந்தியத்தின் எதிர்காலம் இப்போது இந்த நம்பிக்கையையும் இந்த தியாகத்தையும் மட்டுமே சார்ந்துள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாவின் நிர்வாகக் குழுவின் துணைத் தலைவர் ஷேக் அலி தாமோஷ் வெள்ளிக்கிழமை காசா மீதான ஆக்கிரமிப்பிலிருந்து எதிரி பின்வாங்காத வரை அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள் அல்லது தியாகங்களைப் பொருட்படுத்தாமல் எதிர்ப்பு நடவடிக்கைகளைத் தொடரும் என்று கூறினார். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கிய மறுநாள் அக்டோபர் 8 முதல் லெபனானுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் இடையிலான எல்லையில் முக்கியமாக இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கும் இடையே பயங்கரமான துப்பாக்கிச் சண்டைகள் நடந்துள்ளன. லெபனான் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா வழங்கிய சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் வெடிமருந்துகளை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லா மற்றும் அதனுடன் இணைந்த பாலஸ்தீன குழுக்களால் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதல் மற்றும் ஷெல் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளின் வடக்கு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் இந்த சண்டையில் ஏற்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு வெளியே நிறுவப்பட்ட சாதனங்களை இஸ்ரேல் ஹேக் செய்வதைத் தடுக்க தெற்கு லெபனானில் வசிப்பவர்கள் தங்கள் சிசிடிவி கேமரா அமைப்புகளை ஆஃப்லைனில் வைக்குமாறு ஹிஸ்புல்லா வலியுறுத்தியுள்ளது.
ஹெஸ்புல்லா ஏற்கனவே 2000 மற்றும் 2006இல் லெபனானுக்கு எதிராக 2 இஸ்ரேலிய போர்களை நடத்தியுள்ளது. இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க கட்டாயப்படுத்தப்பட்டது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.